நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. திரும்ப கப்படிக்க ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி வந்து ஆர்சிபி மாஸா சொல்ற மாரி தான், இன்னைக்கு குஜராத்த அசால்ட்டா வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஆர்சிபிக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல, குஜராத் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா ஏன்டா பவுலிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு, ஆர்சிபியோட பேட்டிங் சும்மா மரண மாஸா வந்துருந்துச்சுங்க. 20 ஓவர் முடிவுல 254 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வரதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ரஜத் பட்டிதார் தான். ஏன்னா மனுஷன் அதிரடின்னா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பிட்டாரு. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து வெங்கடேஷ் ஐயர் ரபாடாவோட பால்ல வேகமாவே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலியும், படிக்கலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ கன்டின்யூ பண்ணா கூட 2 பேரோட விக்கெட்டையும் ஜேசன் ஹோல்டர் வந்து எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து விக்கெட் போகும்னு நினைக்கும்போது, பட்டிதார் இருந்துட்டு, நான் அவ்வளோ ஈஸியா விடமாட்டேன். நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுப்பேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி விட்டாருங்க. அவர் கூட குருணால் பாண்டியாவும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. இதனால தான் இன்னைக்கு ஆர்சிபி 20 ஓவர் முடிவுல 254 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு பெரிய டார்கெட்ட பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, 255 ரன் எடுக்கிறது கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் குஜராத் இத சேஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப்ப போட்டு நங்கூர மாரி நின்னாங்க. கண்டிப்பா வந்து குஜராத் இந்த ஸ்கோர சேஸ் பண்ணுவாங்க அப்டின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன் வந்து ஜேக்கப் டஃபியோட பால்ல ஹிட் விக்கெட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சுப்மன் கில்லாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுப்பாருன்னு பார்த்தா, அவரும் அடுத்த ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லரும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. மாத்தி மாத்தி 3 விக்கெட் வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் யாராவது நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாங்கன்னு நெனைக்கும்போது, சலாம்தார் இருந்துகிட்டு, "நீங்க எங்க நல்ல இன்னிங்ஸ் குடுப்பீங்க? நான் சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறேன்னு" சொல்லிட்டு, மனுஷன் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வந்து எடுத்தாரு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜேக்கப் டஃபி, "நானும் அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு, அவரோட பங்குக்கு மாத்தி மாத்தி 2 விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத்னால ஒண்ணுமே பண்ண முடியல. 88 ரன்னுக்கே 8 விக்கெட் போயிருச்சு. சரி, இனி எங்க வந்து குஜராத் மேட்ச ஜெயிக்க போறாங்க? சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு மேட்ச முடிச்சுட்டு, வேகமா மேட்ச முடிச்சுருவாங்க. ஆர்சிபி இமாலய வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் ராகுல் திவாத்தியா வெற்றியோ, தோல்வியோ நான் கடைசி வரைக்கும் போராடுவேன்னு சொல்லி, மனுஷன் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாப்ல. ஆனா என்னதான் அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாலும், மேட்ச வந்து வின் பண்ண முடியுமா? ஏன்னா அவ்ளோ பெரிய டார்கெட் வந்து சேஸ் பண்ண இருந்துச்சு. கடைசி வரைக்கும் போராடினா கூட குஜராத்னால இந்த மேட்ச வந்து வின் பண்ண முடியலங்க. இந்த மேட்ச ஆர்சிபி கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச வின் பண்ணது மட்டும் இல்லாம ஃபைனலுக்கும் வந்து போயிட்டாங்க. இப்ப ஆர்சிபி என்ன நெனைப்பாங்க, போன தடவையும் கப்ப வின் பண்ணியாச்சு. இந்த தடவையும் நாங்க தான் கப்ப தட்டி தூக்குவோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட ஆர்சிபி வந்து இருப்பாங்க. என்ன நடக்குது அப்டின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.